எல்லாம் கரெக்டாக எடை போட்டு வச்சுட்டீங்களா? இதாக இருக்குது. நோட்டில் எழுதியிருந்ததை அப்படியே எடை போட்டு எடுத்துருக்கேன். பார்த்து முந்திரி பருப்பு பாருங்க, நல்லா முடிச்சுட்டு எப்படி இருக்குங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா. ஏப்பா மட்டன் மசாலா பிரியாணி மசாலா ரெண்டும் ஒன்று தான். மட்டன் மசாலாவுக்கும் சிக்கன் மசாலாவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. அது என்ன கையில் வித்தியாசம் சொல்லி கேளுங்க. மிளகா மல்லி அந்த இதெல்லாம் ஒன்று தான். மிளகு ஜீரகம் ஜாமானுமே ஒரு ஜாமான் தான். இதில் என்னத்தை எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு, பாதாம், கசகசா, கடலப்பருப்பு. கடலப்பருப்பு இது 4 2 3 4 ஜாமானை எடுத்துட்டு சிக்கன் மசாலா இந்த 4 ஜாமானை சேர்த்தாக்கா மட்டன் மசாலா. அவ்வளோதாங்க. இது வந்து பிரியாணிக்கெல்லாம் இப்போ நாங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இது மட்டும்தான் பிரியாணி பொடிக்கு. பிரியாணியெல்லாம் செஞ்சோம்னா இந்த பொடி மட்டும்தான். கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துங்க. ஏன்னா அது பச்சை மிளகா சேர்த்தா தான் கொஞ்சம் வாசம் வரும். அதனால் பச்சை மிளகா, மற்றபடி கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்துக்கணுங்க. அப்புறம் மட்டன் குழம்புக்கும் இது ஒன்றின் தான், வேறு எதுவுமே நாங்கள் சேர்க்கறதில்ல. இந்த முந்திரி பருப்பு, இந்த கசகசா இதெல்லாம் போடுறது நல்ல ஒரு டேஸ்ட். எப்படி சொல்கிறது, அது ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இல்லை எதுவுமே குருமாலாம் முந்திரி பருப்பு கசகசா சேர்த்து அரைச்சி வைப்போம்ல, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். கல்யாணக்காரங்களை பில்லு போட சொன்னோம்னா சமையக்கார முந்திரி பருப்புலாம் மட்டன் குழம்புக்கு போட்டு தள்ளிடுவார். அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து அரைச்ச முக்கியதுனால அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்லாவே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டவங்க டக்கு டக்கு மறுபடி நம்ம 100 கிராம்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த காம்போ ஆஃபர் போடுறோமா, அதில் கொடுக்குறோமா, அதனால வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ பேர் நிறையாவே வாங்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க நேற்று யாரோ ஒருத்தங்க கேட்டாங்கன்னு சொல்லிச்சு, சிக்கன் மசாலாவுக்கும் மட்டன் மசாலாவுக்கும் என்ன வித்தியாசம்னு. இதுதாங்க வித்தியாசம். இது 4 எடுத்துட்டா சிக்கன் மசாலா, இது 4 சேர்த்தா மட்டன் மசாலா. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறேன். நீங்கள் நான் செய்கிறது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளைங்க டப்பாலெல்லாம் மிச்சம்லாம் சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்க. நான் எப்படி செய்கிறேன்னு தக்காளி சாதம் இப்போ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இது எல்லாமே இப்போ இதுக்கு தேவையான மிளகா மல்லியெல்லாம் காய வச்சாச்சு. இதெல்லாம் கரெக்டாக எடை போட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களை எடுக்க சொல்லிட்டு நானும் கையிலும் பலகாரம் செஞ்சு விடணும். பலகாரம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ தான் போய் மத்தியான சாப்பாடு. இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா, தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். டீ டைம் வந்துட்டு அதனால் டீயை குடிச்சிட்டு போய் இப்போ செஞ்சிடலாங்க. தக்காளி சாதம் செய்யலாம். நான் வடிச்சிட்டு தாங்க செய்வேன். சில பேர் குக்கரில் வச்சு நேரடியாக செய்வாங்க. வாங்க நான் எப்படி செய்வேன்னு பார்ப்போம். கொண்டு போய் காய வச்சுருங்க. காய வச்சு நல்ல முறை பண்ணு காஞ்சதுக்கு பிற்பாடு மல்லி மிளகாய் எல்லாமே காஞ்சதுக்கு பிற்பாடு நம்ம வீட்டு திருவையில் போய் பவுடர் பண்ணிட்டு இருந்தது. அவ்வளோதாங்க. கொண்டு அப்படியே காய வச்சுருங்க. இன்னொரு தாம்பரத்தில் மாற்றி மல்லியோட கூட கொட்டி விடலாம். மல்லியோட கொட்டி விடலாம். மல்லியோட காய் இதில் வேஸ்டியில் காய வச்சுட்டீங்களா, வேஸ்டிலே கொட்டி விடுங்க. இப்போ வந்து சமையலுக்கு முன்னாடி பச்சரிசி மாவு இடிச்சுக்கிட்டு வர சொன்னேன் அதிர்ஷ்டத்துக்கு, அதே மறந்துட்டேன். அதை வந்து இடிச்சுக்கிட்டு வந்த கையோடு நம்ம கிளறி பாவு நிறுத்தினோம்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாக செஞ்சோம்னா மாவு நல்லா உணர்ந்து போய்டும், நல்லா இருக்காது. அதே மறந்துட்டேன். எப்படி மாவு ஈரமாக இருக்கு பார்த்தீங்களா. வச்சுக்கிட்டு அந்த மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சமாக உப்பு, நம்ம எல்லா இனிப்புக்குமே உப்பு சேர்ப்போம்ல, அது மாதிரி கொஞ்சமாக உப்பு, ஒரு 10 ஏலக்காய் தட்டிட்டு அதில் சேர்த்து நல்லா கிளறிட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க பாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாவு பாருங்கள். இப்போ உள்ள வெல்லம்லாங்க என்னென்னா வெல்லம் கரையிறதுக்குள்ளேயே பாவு ரெடி ஆகிடுதுங்க. அது எப்படின்னு தெரியல. வெல்லம் கரைச்சி வெல்லத்தை நல்லா தட்டிட்டு பவுடாக தட்டிட்டு அப்புறம் தான் போடணும் போல இருக்குது. இப்போ வெள்ளை பாவு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த சைடு காயல் தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல தக்காளி சாதத்துக்கு. இப்போ எல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாமா. பாவு பாதம் சில பேர் அப்பப்போ கேட்குறீங்க, பாவு பாதம் எப்படின்னு எடுத்துக்கிறது, அப்புறம் வந்து எப்படி இந்த மாவு அதிரச மாவு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் அப்பப்போ சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்கலாம் என்ன கேட்பாங்க போல இருக்கு, அவங்களுக்காக சொல்கிறது. அந்த பழசை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க, எத்தனை வாட்டி தான் சொல்லுவீங்க இதையே அப்படிங்கிறாங்க. புதுசாக கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அப்போ கேட்குறவங்களுக்கு உடனே நான் பதில் சொல்லிவிடுவாங்க. இப்போ நேற்று தான் கேட்டாங்க அந்த மட்டன் பொடிக்கும் சிக்கன் பொடிக்கும் என்ன வித்தியாசம்னு. அது இன்றைக்கி நேற்றே நாங்கள் ஃபோன்லேயே சொல்லிட்டோம். இருந்தாலும் இப்போ தெளிவாக இன்றைக்கி மட்டன் பொடி ரெடி பண்ணிச்சா, அதனால் தெளிவாக சொல்லியாச்சு. இப்போ வந்து தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நல்லா பெரிய எண்ணெய் சட்டியாக வச்சு
அந்த தக்காளி சாதம் நான் எவ்வளோ செய்ய போறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 ஸ்பூனு 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிற்பாடு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன இலை, ஒரு ஸ்டார், அது நல்லா பொரிஞ்சதுக்கு பிற்பாடு அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், உங்களுக்கு காட்டுறதுக்கு அந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துங்க. எல்லோரும் குக்கரில் தான் வச்சுங்க. டக்குன்னு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போவா, ஆஃபீஸ்க்கு போவா, குக்கரில் வச்சோமா எடுத்தோமா ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யலை என்ன செய்யணும்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சாதம்லாம் வடித்து இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு இதை நான் செய்கிற மாதிரி செஞ்சு வச்சுங்க. ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்கு பிற்பாடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் குறைன்னு தான் வச்சுருக்கேன். இது என்னமோ இந்த மாதிரி போடுறது எனக்கு பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக மிக்சியில் தான் அரைப்பேன். ஆனால் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் போட்டோம்னா அது ஒரு வாசமாக நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படி அரைச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நைஸாக தான் பிடிக்கும்னா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு வாசமும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. சுத்தம் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா மட்டன் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள். போட்ட ஜாமான் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம்ல மட்டன் பொடி. மட்டன் குழம்புக்கு, மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே நாங்கள் இதுதான் போடுறோம். வாங்குறவங்களும் மட்டன் பிரியாணியெல்லாம் செஞ்சோம், மட்டன் குழம்புலாம் வச்சோம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பொடியில் நான் சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா வாசமாக நல்லா இருக்கும். மட்டன் பொடி உங்கள்கிட்ட இல்லைன்னா கரம் மசாலா வச்சுருப்பீங்க, அதில் கொஞ்சமாக போட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதை சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 கிலோ அரிசி இருக்குமா கையில்? இருக்கும். 1/2 கிலோ அரிசிக்கு நான் செய்கிறேன். இந்த தக்காளி ஒரு 6 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக ஒரு 6 தக்காளி. தேவையான உப்பை போட்டு நல்லா குழைவாக வதக்கிடுங்க. உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு வதக்கணும்னா நல்லா தைலம் மாதிரி வதங்கணும். அப்புறமா வதங்கிட்டு பிற்பாடு சாப்பாடு சேர்க்கிறது நான் காமிக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்தேன் பாருங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா பிரியாணி வாசம் வந்துச்சு. சாதத்தை முன்னாடியே கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மெதுவாக சாதம் உடஞ்சிடாமல் கொஞ்சமாக கடிச்சிட்டுங்க. தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. லாஸ்ட்டில் நான் முன்னாடியெல்லாம் நெய்யை சேர்க்கவே இல்லை. லாஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான நெய்யை ஊற்றிங்க. நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக நெய் போட்டு சாதத்தை எடுத்தோம்னா நல்லா கரண்டிலையும் ஒட்டாமல் சூப்பராக உதிரியாக வரும். இந்த மாதிரி மேலே வச்சுட்டோம்னா நல்லா உருகி 4 பக்கமும் அது போயிடும். எத்தனை நேரம் ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சுருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் இப்படி தான் தக்காளி சாதம் செய்வேன். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் தக்காளி சாதம் இப்படியெல்லாம் யாரும் இதெல்லாம் கொஞ்சம் வேலை மெனக்கடும். டக்குன்னு விசில் விட தான் பார்ப்பீங்க. அதெல்லாம் நான் செஞ்சது மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரே சாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலந்த சாதம்லாம். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த தக்காளி சாதம் பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய்.